வா சீதா. நில்லு சீதா, எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நீ சொல்லிதான் எல்லாமே நடக்குது. இத பாருங்க, இது உங்களுக்கும் பாஸுக்குமான பிரச்சனை. இத ஏன் தலையில சுமத்த வேண்டாம். உங்க சொத்துக்கு ஆசைப்பட்டெல்லாம் இந்த வீட்டுக்கு நான் வரல. எனக்கு உங்க சொத்துல ஒத்த பைசா கூட தேவையில்லை. பாஸ் சொன்னாக நான் கையெழுத்து போட்டேன். பாஸ் சொன்னதுனால மட்டும்தான் நான் கையெழுத்து போட்டேன். எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு இப்ப எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறல்ல. சித்தி, சீதா எதுக்கு நடிக்கணும்? கடைசி நிமிஷம் வரைக்கும் சீதாவுக்கு எதுவுமே தெரியாது. நான் சொல்லவும் இல்லை. நடிக்கிறதுக்கு இந்த வீட்டுல நிறைய பேர் இருக்காங்க. சீதாவுக்கு அந்த அவசியம் இல்லை. சேதுபதி சார், நல்லா கேட்டுக்கங்க. ராம் செய்யறான்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும். மாத்த முயற்சி பண்ணாதீங்க. மீரா, வா போலாம். பெரிய தப்பு பண்ணிட்டியே பாஸ். இந்த பிரச்சனை சாதாரணமா நிக்க போறதில்ல. தேவையில்லாம பெருசு பண்ணிட்டிய. தப்பு பாஸ், ரொம்ப தப்பு. எது தப்பு? எது சீதா தப்பு? என் பேர்ல இருக்கிற ஷேர என் மனைவி பேருக்கு மாத்துறது தப்பா? எனக்கு புரியல. மகாலட்சுமி சொல்லியும் நீங்க கேட்காதது தப்புதான் பாஸ். எனக்கு பயமா இருக்கு. என்ன நடக்கும்னு நினைச்சாலே எனக்கு படபடன்னு இருக்கு பாஸ். ஏன் பாஸ் இப்படி பண்ணிய? ராம், சீதா, நீ எதுக்கு பயப்படுற? ராம் என்ன தப்பு பண்ணிட்டான்? எது நடந்தாலும் சமாளிச்சுக்கலாம். ஆனா ராம் பண்ணதுதான் சரி. ராம், நீ ரொம்ப சரியா பண்ணிட்ட. வாழ்த்துக்கள்டா. என்ன அங்கிள், நீங்களும் இப்படி இருக்கிய? மகாலட்சுமியை பத்தி உங்களுக்கு தெரியாதா? சீதா, நான் கேரளா போயிருக்கும் போது இங்க நடந்தது எல்லாத்தையும் மீரா சொல்லிட்டாங்க. உன்னை எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தினாங்கன்னு கம்ப்ளீட்டா சொல்லிட்டாங்க. எதுக்கு சீதா பயப்படுற? எதுக்கு அடங்கி போற? அந்த வாண்டு பசங்க உன்னை அவ்வளோ டார்ச்சர் பண்ணிருக்காங்க. எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அழுதுகிட்டு இருந்திருக்க. என்ன ஆச்சு உனக்கு? சேது அங்கிள் குணமாகணும்ல பாஸ். நான் ஏதாவது சொல்லிட்டா ட்ரீட்மெண்ட்டை சரியா முடிக்காம வந்துருவியலோன்னு எனக்கு ஒரு பயம். அதான் நான் பொறுத்துக்கிட்டேன். நல்லது நடக்கணும்னு தான் நான் பொறுமையா இருந்ததே. பொறுத்து போனா ஒதுங்கி போக மாட்டாங்க சீதா. கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. தலையில ரத்தம் வர அளவுக்கு கொட்டுவாங்க. நல்லது நடக்கணும். அதுக்காக யாராவது ஒருத்தர் வலிய தாங்கிதானே ஆகணும். சீதா, என்ன பேசுற? எதுக்காக நீ வலியை தாங்கணும்? என்னோட சீதா கம்பீரமா இருக்கணும். இந்த குடும்பத்துக்குள்ள வரும்போது எப்படி உள்ள வந்தேன்னு ஞாபகம் இருக்குல்ல? மொத்த பேரும் என்னையும் சேர்த்து நானும் சேர்ந்து உன்னை வாசல்ல வச்சு அசிங்கப்படுத்தினப்போ தைரியமா உள்ள வந்தேல, அந்த தைரியத்தோட இருக்கணும். நீ பழைய சீதாவா இருக்கணும். எல்லாம் தெரியும் பாஸ். எனக்கும் அவங்க தப்பு பண்றாங்கன்னு தெரியும். நான் அதை எதுக்க முடியாம அமைதியா இல்ல. உங்களையும் சேது அங்கிளையும் நினைச்சுதான் நான் பொறுமையா இருந்தேன். நான் ஒன்னும் சும்மாலாம் இல்ல. அழுது அழுது என்னோட கஷ்டத்தை போக்கிட்டேன். ராம், பார்த்தல்ல இந்த அப்பாவிய. அவங்க எவ்வளவு கொடுமைப்படுத்தினாங்க. இப்பவே இப்படி பண்றவங்க நீ ட்ரைனிங் போயிட்டா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாதா? நினைச்சாலே பயமா இருக்கு. சீதா, எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். செய்வியா? சத்தியமா? என்ன பாஸ் சொல்லுதிய? எதுக்கு சத்தியம் பண்ணணும்? நான் ட்ரைனிங் போகணும்னா அது உன்னோட முடிவுல தான் இருக்கு. நான் ட்ரைனிங் போறதா இல்லையான்னு
நீ தான் முடிவு பண்ணும். பாஸ், நீங்க ஐபிஎஸ் ஆபீசர் ஆகணும், அதுதானே உங்க கனவு. அதுக்காக தானே இவ்ளோ கஷ்டப்பட்டோம். இப்போ இப்படி சொல்றீங்களே பாஸ், நீங்க ட்ரைனிங்க்கு போய் தான் ஆகணும். சீதா, நீ பழைய சீதாவா நிக்கணும். எதுக்காகவும் பயப்படக்கூடாது, பட்னி கிடக்கக்கூடாது, முக்கியமா அழக்கூடாது. தைரியமான சீதாவா இருந்தா மட்டும்தான் என்னால் ட்ரைனிங்க்கு போக முடியும். நிம்மதியா என்னால் ட்ரைனிங்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். சீதா, இந்த குடும்பத்துல நீ இருக்கணும்னா எதிர்த்து நிக்கணும். சீதா சிங்க பெண்ணா மாறணும். இங்க பாரு சீதா, எப்ப விட்டு கொடுக்கணுமோ அப்பதான் விட்டு கொடுக்கணும். நீ விட்டு கொடுக்கணும்னா யாருக்காக விட்டு கொடுக்குறியோ அவங்களுக்கு உன்னோட அருமை புரியணும். இங்க யாருமே உன்னை புரிஞ்சுக்கவே இல்லை சீதா. நீ யாருக்கும் பயப்படக்கூடாது, பட்னி இருக்கக்கூடாது, அழக்கூடாது. நீ நிம்மதியா இருக்கன்னு என் ஆழ் மனசு சொன்னா மட்டும்தான் என்னால நிம்மதியா ட்ரைனிங் போக முடியும், கம்ப்ளீட் பண்ண முடியும். சோ நீ பழைய சீதாவா நிமிர்ந்து நிற்பியா, அஞ்சாத சீதாவா இருப்பியா? சீதா, உன்னோட வார்த்தை தான் எனக்கு பலம். நீ சரின்னு சொன்னா மட்டும்தான் நான் ட்ரைனிங்க்கு போவேன். இல்ல அப்படி ஒரு போஸ்டிங் எனக்கு அவசியமே இல்லை. என்னோட கனவை விட எனக்கு சீதா தான் முக்கியம். சீதாவுக்காக நான் எதை வேணாலும் செய்வேன், எதை வேணாலும் இழப்பேன். என்ன சொல்ற பாஸ்? நீங்க என் உயிர் பாஸ். நீங்க நினைச்சத சாதிச்சாத எனக்கு சந்தோஷம். காக்கி சட்டைய போட்டுக்கிட்டு ஐபிஎஸ் ஆபீசரா கம்பீரமா என் முன்னால நீங்க நிக்க போற அந்த நிமிஷத்துக்காக தான் நான் உயிரை கையில புடிச்சுக்கிட்டு இருக்கேன் பாஸ். என்னை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க பாஸ். எத்தனை பேர் எதிர்த்தாலும் சீதாவை ஒன்னும் பண்ண முடியாது. சீதாவை அசைக்கவே முடியாது பாஸ். நான் எதிர்த்து நிப்பேன் பாஸ். மலையே வந்தாலும் நான் எதிர்த்து நிப்பேன் பாஸ். பாஸ், உங்க கைய கொடுங்களேன். கொடுங்க பாஸ். பாஸ், நான் அன்புக்கு மட்டும்தான் அடிபணிவேன். அடக்குமுறைக்கு நான் அடங்க மாட்டேன். நம்புங்க பாஸ். என்னைய நம்பி நீங்க தைரியமா ட்ரைனிங்க்கு போங்க. இது நான் வணங்குற முத்தாரம்ம மேல சத்தியம் சத்தியம் சத்தியம். சீதா, இது போதும் சீதா, இது போதும். டெல்லி வரைக்கும் பாய் இது. சல்யூட் பாஸ். சல்யூட். இந்த தைரியம், இந்த போல்ட்னஸ் தான் சீதா என்ன நிம்மதியா ஒர்க் அவுட் பண்ண வைக்கும். சொல்லிட்டேல, உன்னால முடியும். நீ நினைச்சா எவ்வளவு பெரிய விஷயத்தையும் நிமிஷத்துல தாண்டி வருவ. எனக்கு தெரியும் சீதா, எனக்கு தெரியும். எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நீ சொல்லிதான் எல்லாமே நடக்குது. பாஸ் சொன்னாங்க, நான் கையெழுத்து போட்டேன். பாஸ் சொன்னதுனால மட்டும்தான் நான் கையெழுத்து போட்டேன். நீ சொன்னது உண்மைதான் அர்ச்சனா. மகாலட்சுமி மேல எந்த தப்பும் இல்ல. மகாலட்சுமி பேச்சு ராம் கேட்டிருக்கணும். ராம் கேட்காம போனதுக்கு ராம் காரணம் இல்ல, அந்த சீதா தான் காரணம். கண்ணாடிய போட்டுக்கிட்டு பல்லுல கிளிப் மாட்டிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அப்பாவின்னு நினைச்சிட்டேன்.
ஆனா அவ வேற மாதிரி இருக்கா. கல்பனா சித்தி அவ ஆளுதான் சோடா புட்டி. மகாலட்சுமி சித்தியே எதிர்த்து நிப்பா. அவ பேச்சு மின்னல் மாதிரி வெட்டும். அவ பயங்கரமான ஆளு. அவளை ஒண்ணுமே பண்ண முடியாது சித்தி. அவ நினைச்சத சாதிக்கிறவ. ரொம்பவே மோசமான ஆளு. ராமண்ணாவும் அவ பக்கம் சேர்ந்துட்டாரு. அவ சும்மாவே சாமி ஆடுவா. இனிமே அவ பரதம் தான். கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? விட்டா சீதாவுக்கு ரசிகர் மன்றமே ஆரம்பிச்சிருவீங்க போல இருக்கு. சீதா 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 அவ இந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா தான் எல்லாமே தப்பு தப்பா நடக்குது. அர்ச்சனா பேர்ல எழுதி வைக்கிறத ஆசையை காட்டிட்டு ராம் சீட் பண்ணிட்டான். ஃப்ராட், சீட்டர். எனக்கு அப்படியே வயிறு எரியுது. சும்மா இருந்தவளுக்கு ஷேர மாத்தி தரேன்னு சொல்லி ஆசையை காட்டி அழ வச்சு வேடிக்கை பார்க்கறான். சுபாஷ், கோவப்பட்டு எதுவுமே ஆகாது. அவ இவ்ளோ புத்திசாலித்தனமா வேலை செஞ்சு ராம் அவ கைக்குள்ள வச்சுக்கிட்டு காரியத்தை சாதிச்சிருக்கானா, நாம கோவப்பட்டு ஒன்னும் ஆகாது. கோவப்பட்டா என்ன நடக்கும்? கொலை பண்ணணும். கொன்னுட்டா ஜெயிலுக்கு தான் போகணும். அதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. யோசிக்கணும். ஆழமா, தீவிரமா, நிதானமா யோசிக்கணும். இப்ப நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாதா சித்தி? பண்ண முடியாதுன்னு சொல்லல அஞ்சலி. கோவப்பட வேண்டான்னு தான் சொல்றேன். கோவப்பட்டா மூளை வேலை செய்யாது. ஆத்திரத்துல செய்யற எதுவுமே நல்லதா இருக்காது. நல்ல ரிசல்ட்டும் கொடுக்காது. நமக்கு என்ன தேவையோ, அது நடக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதைத்தான் பண்ணணும். அதை மட்டும் தான் பண்ணணும். என்ன நடக்கணுமோ அது நடக்கும். அதை நடத்ததானே நான் வந்திருக்கேன். நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். சீதா இந்த வீட்டை விட்டு நிரந்தரமா போயிடுவா. போக வைக்க வேண்டியது என்னோட வேலை. ராமண்ணன் அவகிட்ட இருந்து பிரிக்கணும் சித்தி. இந்த குடும்பத்துக்கும் சீதாவுக்கும் எந்த தொடர்பும் இல்லாம அவளை அத்து தூக்கி வெளியில வீச வேண்டியது என்னோட பொறுப்பு. அவ பேர்ல இருக்கிற ஷேர அர்ச்சனா பேருக்கு மாத்திட்டு சீதாவை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி ஒட்டும் இல்ல உரமும் இல்லைன்னு கட் பண்ணி வெளியில தூக்கி போட வேண்டியது என்னோட வேலை. இந்த வேலையை முடிக்காம நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். இதை நடத்தி காட்டுவேன். கல்பனா, உன்னால முடியும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. கல்பனா, அந்த மாதிரி நீ செஞ்சுட்டா உனக்கு நான் கோவில் கட்டி கும்பிடுவேன். கோவில் கட்டுறதெல்லாம் அப்புறம், முதல்ல அந்த சீதாவுக்கு சமாதி கட்டணும். இந்த நிமிஷத்துல இருந்து சீதா என்னோட எதிரி, உங்க எதிரி இல்ல. மைண்ட் இட். அச்சசல அப்படியே இருக்கு. ஹேய், இங்க வா. என்ன சிரிக்கிற? நான் தானே சிரிச்சேன். ஏன் சிரிக்க கூடாதா? நீதான் சிரிச்ச. ஏன் சிரிச்ச? ஏதோ ஒரு காமெடி ஞாபகத்துக்கு வந்துச்சு. அத நினைச்சு எனக்குள்ள சிரிச்சா உங்களுக்கு என்ன? அப்படியா? சிரிச்சது போதும். எனக்கு நல்லா ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வா. போ. டேஸ்ட் முக்கியம். அப்போ உங்களுக்கும் சமைக்க தெரியாதா? எனக்கு சமைக்க தெரியாது. ஆனா எனக்கு என்னெல்லாம் தெரியும்னு
போக போக உனக்கு நான் கிளாஸ் எடுக்கிறேன். டியூஷன் ஸ்டார்ட்ஸ். உனக்கு 2 minutes தான் இப்போ டைம். போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வா. டேஸ்ட் முக்கியம். திமிரு பாரு. காபி வேணும்னா கேட்டு வாங்க வேண்டியதானே. என்ன டேஸ்ட் முக்கியம்? என்ன டேஸ்டோ? வெயிட். நீ பாட்டுக்கு போற? காஃபி நல்லா இருக்கா இல்லையான்னு டேஸ்ட் பண்ணி சொல்ல வேண்டாமா? வெயிட் பண்ணு. என்னடி காஃபி இது? சுகர் இல்ல? சுகர் போட்டு எடுத்துட்டு வா போ. சுகர் போட்டேனே. எதிர்த்து பேசினா எனக்கு பிடிக்காது. சுகர் இது மொத்த சுகரையும் அள்ளி போட்டு எடுத்துட்டு வந்துட்டியா? இதை எப்படி குடிக்கிறது? இத குடிச்சா சுகர் ஏறி நான் செத்தே போயிடுவேன். போ போய் இன்னும் டிகாஷன் போட்டு எடுத்துட்டு வா போ. டேஸ்ட் முக்கியம். என்ன நீங்க மாத்தி மாத்தி சொல்லுதிய? டிகாஷன் போட்டா அப்புறம் என்ன கேப்பிய? எதிர்த்து பேசினா எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னல. இப்பதானே ஆரம்பிச்சிருக்கேன். இனிமேதான் உனக்கு எல்லாமே புரியும். சும்மா பேசிட்டு நிக்க கூடாது. போ போய் ஸ்ட்ராங்கா டிகாஷன் போட்டு எடுத்துட்டு வா. கன்றாவியா இருக்கு. உனக்கு ஒரு காஃபி கூட போட தெரியாதா? என்னத்த கத்து கொடுத்தா உன்னை பெத்த முட்டாள். அம்மாவை பத்தி பேசினிய நல்லா இருக்காது சொல்லிட்டேன். இந்த கோவத்துக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. இந்தா போய் கொஞ்சம் பால் இதுல கலந்து எடுத்துட்டு வா. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எனக்கு காஃபி போட தெரியாது. நீங்களே போய் போட்டு குடிச்சுக்கோங்க போங்க. என்னடி எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்க? ஒரே அடிதான். கண்ணாடிலாம் தெரிச்சிரும். போ போய் பாலை கலந்து எடுத்துட்டு வா. போ. ஆளப்ப நல்லாவே இல்ல. இப்ப என்ன? எனக்கு தெரியும் என்ன குறை இருக்குன்னு தெரிஞ்சும் அத கலக்காமையே கொண்டு வந்திருக்கியா? என்ன திமிரு உனக்கு? பாரு, அர்ச்சனா கிட்ட வச்சுக்கிற மாதிரி என்கிட்ட வச்சுக்காத. புரியுதா? போ போய் கலந்து கொண்டு வா. வேணும்னே என்ன டென்ஷன் பண்றியா? இரு, உன்னை நான் டென்ஷன் பண்றேன். பாக்குறியா? உனக்கு என்ன கலக்க போறேன்னு பாரு. சுகர் கலந்தாச்சு, டிகாஷனும் கலந்தாச்சு, மில்க்கும் கலந்தாச்சு. வேற என்ன கலக்க மறந்துட்டா? ஒருவேளை காஃபியும் டீயும் ஒன்னா கலந்துருவாளோ? மிளகா பொடி, காரம் மிக்க காந்தாரி மிளகா பொடி. லேடி, நீ காலிடி.
இப்போவாவது நல்லா இருக்குமா? குடிச்சு பாருங்க, உடம்புக்கு எதமா சூப்பரா இருக்கும். நீங்களே பாராட்டுவீங்க. ஆனா பேச்சுதான் வராது. உனக்கு அப்படி கூட ஒரு ஆசை இருக்கா? ஏன் வாயால ஒன்ன நான் பாராட்டணும்? பேராசைதான். காரம். என்னடி இது? காஃபியை கேட்டா கார குழம்பு எடுத்துட்டு வந்திருக்க. உங்க லிப்ஸ்ல ஏதாவது ஒட்டி இருந்திருக்கும், அதான் இப்படி இருக்கு. எதையாவது குறையா சொல்லிட்டு இருக்காம குடிங்க. ஒருவேளை இவ சரியாதான் சொல்றாளோ? ஆத்தா கல்பனா, உன் ஆட்டம் பாட்டம் கச்சேரி எல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்க. இப்போ மிளகா பொடி கலந்த, இனிமேயும் என்கிட்ட காபி குடிக்கணும்னு ஆசைப்பட்ட பாத்ரூம் கழுவுற ஆசிட கலந்துருவேன். ஏய், உன்னை என்ன பண்றேன்னு பாரு. அர்ச்சனா, ஏய் அர்ச்சனா, காரம். அர்ச்சனா.